சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனம். நான் என்னுடைய பசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இந்த வசனம் அப்படியே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தை விவரம் சொல்வேன், நான் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இயேசு ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ராஜாவாக. வசனம் சொல்லுது, உங்களையும் என்னையும் ராஜாக்களாக ஆசாரியராக தேவன் தெரிந்து கொண்டார் என்பதாக. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வளர்ந்தோம், எதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதாக நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் நம்மை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரு அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி. நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் நீங்க வாழும்போது தேவன் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரோ, தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியாக இந்த உலகத்துல நீங்க வாழ முடியும். உங்களுடைய அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது தேவன் உங்களை வழிநடத்துற காரியம் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்களை உண்டாக்கும். எப்படியாக நீங்க பாக்குறீங்க, பெரிய இந்த ஆறு ஒரு குளம் மாதிரி நீங்க பாக்குறீங்க, இது வந்து ஜீவ தண்ணீர் சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் இப்படியா ஒரு மனுஷன் வாழுகிறதுக்கு தண்ணி முக்கியமோ, அது போல ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, ஆண்டவரே பசுத்த ஆவியானவர்னால என்னை நிரப்புங்க, அவர்னால நிரப்புங்க. அப்போ நான் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்த காரியமும் ஒரு வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.